மகா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில ஒரு 4 பேர் சேர்ந்து கலாட்டா பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ சூர்யா அந்த பக்கமா போறாரு. பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. போயிட்டு திரும்பி வராரு. வந்தவுடனே, "யார் நீ? எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லாம் கேட்குறாங்க. "யார் நீ? நீ என்ன கூட பிறந்த அண்ணன் தம்பியா? இல்ல தாலி கட்டின புருஷனா? எதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்றாங்க அந்த ரவுடிங்க எல்லாம். அதுக்கு சூர்யா அப்படியே அவங்க எல்லாரையுமே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு சொல்றாரு, "அவங்க கழுத்துல தாலி இருக்குல்ல, அப்ப நான் தாலி கட்டியிருக்கேன். தாலி மட்டும்தான் கட்டியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே "விட்டுருங்க, விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் அடி வாங்கிட்டு ஓடுறாங்க. மகாவ கூட்டிட்டு வராரு. கார்ல வந்து மகா உட்கார்றாங்க. உட்காந்துட்டோனே கேட்குறாங்க, "என்ன அந்த ரவுடிங்கெல்லாம் என்ன ரொம்ப இதுவா பேசுறாங்க? அப்போ உங்களுக்கு அவ்ளோ கோவம் வந்ததில்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணியும் குடிக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க மகா. "வா, ஒழுங்கா வாய மூடிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்ல ராஜலட்சுமி சொல்றாங்க, "ஆமா, மகா வரதுக்கான டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே ஹால்ல இருக்காங்க. பாட்டி, காயத்ரி, சித்ரா, அவங்க தங்கச்சி எல்லாருமே அங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா சூர்யா வராரு. கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே மகா இறங்கி வந்துட்டாங்க. "என்ன பேக்க கூட எடுக்காம போறா?" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சூர்யா கார்ல இருக்க மகாவோட பேக்க எடுத்துட்டு வராரு. பார்த்தோனே பயங்கரமா கோவம் வருது ராஜலட்சுமிக்கு. "இங்க வாங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்றவங்கள கூப்பிட்டு, "பேக்க கூட எடுக்காம வருவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்றவங்க கிட்ட பேக்க குடுக்குறாரு. குடுத்துட்டு உள்ள போயிட்டாரு. "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் வந்து எல்லாருமே அங்கருந்து உள்ள போயிட்டாங்க. மகா காஃபி போட்டு வந்து குடுக்குறாங்க. பாட்டி வாங்கவே இல்ல. ராஜலட்சுமியும் வாங்கவே இல்ல. ஐஸ்வர்யாவும் வாங்கவே இல்ல. காயத்ரியும் அவங்களும் வாங்கவே இல்ல. "இன்னும் யாருமே வாங்க மாட்றீங்க. நான் என்ன பண்ணேன்? என்கிட்ட காஃபி கூட யாரும் வாங்கி குடிக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மகா. யாருமே வாங்கல. கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. "அத்தை, நீங்க கூட என்கிட்ட பேச மாட்டீங்களா சின்னத்த?" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட சொல்றாங்க. "ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காயத்ரி ஒரு நோட்ல எழுதி குடுக்குறாங்க. அப்படியே அத படிக்கிறாங்க மகா. விஜய் சூப்பரா ரெடி ஆயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. "ஓ, அந்த பொண்ணு வரும். நாம கவிதை எழுதினேன். சூப்பரா இருக்குன்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு வரும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வருது. "நீங்க தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். "ஆமா, உட்காருங்க" அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தோனே, "இது உங்களுக்கு கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எல்லாம் குடுக்குறாங்க. வாங்குறாரு. "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களோட கவிதை எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது, கல்யாணம் ஆயிடுச்சா? அட கடவுளே!" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. "சரி, நான் கிளம்புறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. விஜய் ஃபீல் பண்றாரு. "என்னடா இது, கல்யாணம் ஆன பொண்ணெல்லாம் வந்து நம்மள பார்க்குது. என்ன கொடுமை இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு பக்கம் அந்த உண்மையான பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ண அனுப்பியிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி. விஜய் அங்கேருந்து எழுந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே பிரபா விஜயோட பைக்கை பார்க்குறாங்க. "என்ன இது, பஞ்சர் ஆகிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன ரொம்ப நேரமா நிற்கிது? அப்போ உள்ளே போயிருக்கானோ" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. "வாங்க வாங்க, நல்ல ரேட்டு போகும். இந்த பைக்கு சேல்ஸுக்கு இருக்குது, வரீங்களா? நல்லா கேளுங்க, ஏலம் கேளுங்க, வித்தரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வராங்க, கும்பலாக பார்க்குறாங்க. அப்போ விஜய் வெளியே வர்றாரு. "என்ன பண்ணிட்டு இருக்க பிரபா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை இல்லை, இந்த வண்டியை விற்கலாம், சேல்ஸுக்குன்னு சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னது, ஏன் பைக்கை நீ விற்க போறியா? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க போங்க" அப்படின்னு சொல்கிறாரு. "ஆமாம், பஞ்சர் ஆகிருக்கு, இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறது?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "அதுக்கு என்ன பண்ணுறது, அப்படி பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு வாங்க ஆட்டோவில் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பிரபா விஜய் 2 பேருமே சேர்ந்து ஆட்டோவில் போகிறாங்க. ஐஸ்வர்யா யோசிச்சு பார்க்குறாங்க. ராஜலட்சுமி நம்மளை திட்டினது எல்லாத்தையுமே அக்கான்ற எண்ணமே இல்லை, மகா மேலே அப்படியே பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு ராஜலட்சுமி திட்டினதை யோசிக்கிறாங்க.